இன்றைக்கும் நம்ம இந்த அதிகாரத்தை ஏசாயா 53 நம்ம வாசிச்சோம். அதை பார்க்கும் பொழுது நம்ம ஒண்ணுதான் நம்ம அதை அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய அன்பு. இப்படியும் மனிதர்களை நேசிப்பதற்காக ஒரு தெய்வம் இந்த உலகத்துல இருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பாக்குறப்ப நிச்சயமா அவரை அறிந்த நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாக இருக்கிறோம். இந்த அதாவது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, முழு வேதாகமத்தோடைய மையம் கருத்து என்ன, மையமே இந்த ஏசாயா 53 அப்படின்னு சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, தேவாதி தேவன் மனுஷனை மீட்பதற்காக பாவத்துக்குள்ளேயும் இருளுக்குள்ளேயும் கிடந்த மனிதனை ஏதேன்ல அழகான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஆனா அதுல பாவத்தின் நிமித்தம் விழுந்து போறான். சோ அதனால தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பெரிய ஒரு பிரிவு, ஒரு பிளவு வந்துருச்சு. சோ அந்த பிளவை சரி செய்வதற்காக தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து மனிதனை மீட்டு கொண்ட இப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய ஒரு அதாவது மகா பெரிய ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தயவு, ஒரு இரக்கம். இதை தவிர இந்த உலகத்துல மனுஷன் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமே இல்லையாம். சோ இந்த அன்பை ஆராய்ந்து பார்க்கதான் மனுஷர்கள் படைக்கப்பட்டாங்க. அதை நாம் ஒவ்வொரு நாளும் யோசித்து தியானித்து தேவனுடைய அன்பை நாம் அறிய என்னாகும் அப்படின்னா, அவருடைய சகல பரிபூரணத்தினாலும் நாம் நிரப்பப்படுகிறோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்று உணரவும் அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளவும் தேவனே உம்முடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படவும் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்றார். அதாவது தேவனுடைய அன்பு அப்படின்றது சர்பாசிங் நாலேஜ் ஆஃப் அந்த லவ் சர்பாசிங், நம்மளுடைய அறிவினால மனிதனுடைய அறிவினால விளங்கி கொள்ள முடியாத ஒரு அன்பு. இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த சிலுவைக்கு அப்புறம் அவர் எழுதுற, அதாவது 53க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சிலுவை கிரயத்தினால வரக்கூடிய அத்தனை நன்மைகளையும் ஒரு அதாவது என்ன சொல்றது, புதிய எருசலேமின் வாழ்க்கை எழுதியிருப்பாரு. ஏசாயா 35 ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த 1000 வருட அரசாட்சியில என்னென்னலாம் நடக்கும், அதாவது வறண்ட நிலம் செழித்து அந்த வயல்வெளி இதாகும், ஒரு ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை பேசியிருப்பாரு அந்த இடத்துல. அது ஏசாயா 35 நிறைவேறணும்னா ஏசாயா 53 நம்ம எந்த அளவுக்கு ஆழமா விளங்கி கொள்றோமோ புரிஞ்சு கொள்றோமோ, தேவனுடைய அன்பை ஆழமாய் சென்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்தான். சோ இதுல கூட வசனம், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்னு ஏசாயா சொல்றாரு. அதாவது அவர் தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. ஆனா யாருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்படும், அதாவது அவருடைய வல்லமை யாருக்கு வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற அந்த அதிகாரத்துல இருக்கிற மீதி ரிமைனிங் வேர்சஸ்ல இருக்கிற அந்த காரியங்களை ஆழமாய் உணர்ந்த மனிதன், தேவனுடைய அன்பு இன்னதென்று என்பதை அறிந்து கொள்ளுற மனிதனுக்கு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ மனுஷனை ஃபாலிங்க்கு கொண்டு என்னது, பிசாசு இல்லைங்களா? சோ கிறிஸ்து அதாவது தேவன் தன் ஒரே பேரான குமாரனை கொடுத்து அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாரோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தை நேசித்தார் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. அப்ப பாருங்க, அதாவது தன் குமாரனை கொடுத்தார் அப்படின்னா என்ன நடந்தது, இதுதான் ஏசாயா 53 அவர் அனுபவித்த பாடுகள் மனிதனை மீட்பதற்காக. ஏன் இப்படிப்பட்ட பாடுகள்? அவர் சொல்றாரு, மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படி ஆனாராம். சோ மரணத்தை எப்படி அழிச்சார்னா, தன்னுடைய வெறும் வாயில சொல்லிட்டு பரலோகத்துல இருந்துட்டு கட்டளை கொடுத்திருந்தா கூட இது நடந்திருக்கும். ஆனா தன்னுடைய மரணத்தினாலே அந்த மரணத்தின் வலிகளின் அதாவது ஊடாக ஊடுருவி சென்று அதை அனுபவித்து அவனுடைய பிசாசின் காரியங்களை வெளியரங்கமான கோலமாக்கி, இதுக்கு மேல மனுஷனுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை, மனுஷன் படக்கூடிய அத்தனையும் நான் சிலுவையில் அனுபவித்து தீர்த்து முடித்தேன் அப்படின்றத நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறார். அவர் பாருங்க, அந்த சொல்றாரு, அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவித்தவருமா இருந்தாராம். அதாவது ஹீஸ் ஃபெமிலியர் வித் பெயின். இன்னைக்கு மனுஷன் சொல்ல முடியாது, கடவுளுக்கு என்ன தெரியும் என்னோட வலி, சொல்லவே முடியாது. ஏன்னா ஆண்டவராக இயேசு சிலுவையில அத்தனை பாடுகளையும் வலிகளையும் அவர் அனுபவிச்சு சுமந்து தீர்த்திருக்கிறார். அதனாலதான் அவர் சோதிக்கப்பட்டதினாலதான் சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப இன்னும் நம்ம அழுது கொண்டும்
அதாவது வரக்கூடிய பிரச்சனைகளை பார்த்து ஏன் புலம்புறோம் அப்படின்னா, நமக்காக அவர் கொடுத்த கிரயம் என்ன? அங்க என்ன நடந்திருக்கு? எப்படிப்பட்ட ஒரு வெற்றி நமக்கு குடுத்திருக்கிறாருன்றத நீங்க ஆழமா அறிய அறிய அந்த அறிவு வெளிச்சம் வர வரவே அந்த இருள் நம்மை விட்டு விலகி போகும். அவர் பாருங்களேன், அந்த சிலுவையில அவர் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதலுக்காக அடிக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். எவ்வளவு அழகான, ஆழமான, அன்பான வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, என்னுடைய பாடுகளையும், துக்கங்களையும் அவர் சுமந்து கொண்டார் அப்படின்னா, நான் திரும்பி பிசாசு கொடுக்கிற அந்த காரியங்கள நம்ம ஏன் சுமக்கணும்? நம்ம சுமக்க தேவையில்ல. அவர் எதற்காக